Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பணி நிரந்தரம் கோரி சென்னை உடைப்பாளர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். பணி நிரந்தரம் கோரி சென்னை உடைப்பாளர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அமைந்துள்ள உழைப்பாளர் சிலை முன்பாக தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் கூட்டமைப்பினர் இன்று 16வது நாளாக இந்த காமராஜர் சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 313 நிறைவேற்ற கோரிதான் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் தொடர்ந்து 15 நாட்களாக நேற்று போராட்டம் நடத்திய நிலையில் இன்று 16வது நாளாக உழைப்பாளர் சிலை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் கூட்டமைப்பினர் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என வாக்குறுதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நடைமுறைப்படுத்த கோரிதான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்படுவதை போல சிறப்பு பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். அங்கன்வாடி திட்டங்களில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு தேசிய மருத்துவ பாதுகாப்பீடு வழங்கப்பட வேண்டும். மகப்பேறு விடுப்பு 12 மாதங்களாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். மாதவிடாய் விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த காமராஜர் சாலையில் திடீர் என்று இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக கடந்த 15 நாட்களாக அவர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து போராட்டம் என்பதை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக முதன்மை கோரிக்கையாக இருப்பது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 313 அவர்கள் குறிவைத்துதான் தேர்தலின் போது 2021 தேர்தலின் போது தமிழக முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற வாக்குறுதி என்பதை கொடுத்திருக்கிறார். அதை தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் இவர்கள் போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த இவர்கள் தற்போது காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து போலீசார் அங்கு விரைந்து வந்து அவர்களை கைது செய்து காவல் வாகனத்தில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் தற்போது அடைக்கும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு அந்த பகுதியில் சென்று பரபரப்பும் ஏற்பட்டது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்.